பேசாமல் எழுந்து நின்று ஓட்டுவோமா? எழுந்து நின்று ஓட்டிகிட்டு இருக்கேன் கைஸ். ஃப்ளாஷ்பேக். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. சோறு வேணும் சார். சோறு இல்லாததுனால தான் இப்படி எல்லாம் பேசின்னு சுற்றினுக்கிறேன். நான் பசி தாங்க மாட்டேன் வேற. காலையிலேருந்து சாப்பிடல வேற. என்னடா போட்டுக்கிறாங்க போலு மலை. போலு மலை இன்னும் ஐயப்பா ஃபோட்டோலாம் போட்டு வச்சுக்கிறாங்க. மிஸ் பண்ணிடாதியே, அப்புறம் வருத்தப்படாதியே. ஆல்ரெடி காட்டுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். வாங்க. இது என்ன சரி, இப்போ என்னடா பண்ண சொல்ற? அங்கிள் தடுமாடிட்டார் அங்கிள். ஒரு நிமிஷம் கல்லில் எபோ எவ்வளோ பெரிய மலை எபோ. இருங்க பாய், தம்பி என்னவீங்க பாருங்க பாய். என்ன இவ்வளோ பெருசாக இருக்கு? இது என்ன பிரமாதம்? வந்துச்சு காய்ஸ் ஆஃப் ரோடு. ஆஃப் ரோடில் அடி எடுத்து வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பீட் பிரேக்கரு, அடுத்து ரெண்டாவது ஸ்பீட் பிரேக்கரு, எப்படி மண்ணிலே ஸ்பீட் பிரேக்கர் போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா இல்லையா? நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். ஐயோ மூணாவது ஸ்பீட் பிரேக்கரு. நாலாவது தப்பாக நினச்சிட்டேன் போல்ட்டுது. உண்மையிலே இவங்க ஸ்பீட் பிரேக்கர் தான் போட்டு வச்சு. நாலாவது ஸ்பீட் பிரேக்கரு. என்ன ஃபுல்லாக வெறும் ஸ்பீட் பிரேக்கராகவே இருக்கு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். பேசாமல் எழுந்து நின்று ஓட்டுவோமா? எழுந்து நின்று ஓட்டிகிட்டு இருக்கேன் கைஸ். போடா, இதுல ஒன்றும் குறைச்சலடா, இதுல ஒன்றும் குறைச்சல. கார்லலாம் வர முடியாது. கார்லலாம் வந்து 4x4 இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்க. கேட்டுக்க. ஆஹா 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 நல்லா இருக்கு வியூ. அருமையான வியூவாக இருக்கு. அந்த பக்கம் பாதாள கிணறு. இங்க வந்து பாருங்க. அந்த மலை மட்டும் சோலோவாக நின்று இருக்கு பாருங்களா. மற்றதெல்லாம் பாருங்க. அங்கே ஆரம்பித்து மலை அப்படியே மேடு பள்ளம் மேடு பள்ளம் மேடு பள்ளம் மேடு பள்ளம் மேடு பள்ளமாக அப்படியே வந்துட்டுருக்கு. அப்படியே கண்ணு இந்த கார்னர் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அப்படியே வந்து அந்த கார்னர் முடிக்கிற வரைக்கும் கண்ணுக்கு வெறும் மலை தான் தெரியுது. இந்த பாய் மட்டும் சோலோவாக நின்றுக்கிறான். பாஸ், நீங்கள் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். சோலோ காய். அவன் நம்மள மாதிரி பொழுத்துது எல்லாத்துலேயும். சிங்கிள் பசங்கன்ற மாதிரி சிங்கிளாக சோலோவாக நின்றுட்டுருக்கான். நல்ல வேலை பாட்டிக்கடையில் பணியாரம் சாப்பிட்டு வச்சு வந்தேன். இங்கே எதாவது இருக்கோன்னு நினச்சி வந்திருந்தேன்னா ஒன்றும் இல்லை. கடல பருப்பி இருக்குது, தேங்காய் பருப்பி இருக்குது. மேலே போய் கடல பருப்பியும் தேங்காய் பருப்பியும் சாப்பிட்டு அப்படியே வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே இறங்கலாம். ஆனால் உண்மையிலே அந்த பாட்டி சொல்லிச்சு விடிய காலத்தில் 3 மணிக்கு வராங்களாம். விடிய காலத்தில் 3 மணிக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து அப்படி 3 மணிக்கு வந்து என்னத்தை தான் வந்து பார்ப்பாங்க, சன்ரைஸ் பார்ப்பாங்களா? இந்த இடத்துல சன்ரைஸ் பார்த்தா நல்லா இருக்குமா? அப்போ நம்ம நெக்ஸ்ட் விசிட்டை வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்கு வர்ற மாதிரி, அதான் பாட்டி சொன்ன மாதிரி விடிய காலத்தில் ஒரு 4 மணிக்கு கிளம்புனா ஒரு 5 மணிக்கு இங்கே வருவோம். 5-6 மணிக்கு வருவோம். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க எப்பா, பாறை எவ்வளோ பெருசாக இருக்குது. எவ்வளோ பெரிய பாறை. இது என்ன மரம் இது? இப்படி ஒரு மாதிரி பயன்படுத்துகிற மாதிரி நின்று இருக்கு. இதுக்கு தான் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்கன்னு சொல்கிறது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸு, டிஃப்ரெண்ட்டான வந்து ஒரு வியூஸு, கிரேசி திங்ஸு, பைத்தியகாரத்தனமாக எதனா பண்ணுவேன். அந்த மாதிரி பைத்தியகாரத்தனத்தெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3 டைம் சொல்லிட்டேன் இதோட நான். இங்கே பார்த்தீங்களா அங்கிள் ஒருத்தர் பொறுமையாக இறங்குறாரு. நம்மலாம் இந்த மாதிரி பொறுமையாக இறங்குற மாதிரி எல்லாம் சீனே இல்லை. நம்ம இறங்குறத தான் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. எப்படி இறங்குறன்னு மட்டும் பாருங்க. திருப்பிடுறா கைப்புள்ள. மேலே வந்து கோயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாமத்தை போட்டிருக்காங்க, கோவிந்தா அரே கோவிந்தா. அந்த கோயில் பெருமாள் கோயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வந்துட்டோமா மேலே? ரொம்ப மேலே வந்த மாதிரி தெரியுது. இங்கே பாருங்க. ஆஹா, அவ்வளோ பெரிய வீடு என் கைக்குள்ளே குட்டியாக தெரியுது. சரி ரைட்டு. யாரோ இந்த வீடு கட்டுறதுக்கு, நான் வீடு கட்டணுன்னு மலை மேலெல்லாம் சில மலைங்களில் அடிக்க வைப்பாங்களே, அந்த மாதிரி யாரோ அடிக்க வச்ச மாதிரி பாறாங்களை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்க வச்சுக்கிறாங்க பாருங்க. புண்ணியம் உட்காரலாம். இந்த ஊரில் உங்கள் மரியாதை என்ன, பவர் என்ன? எதா பெருசாக வந்து லேண்ட்ஸ்லைடு அது எதனா நடந்துச்சுன்னா உருள்றது இந்த பாறை தான்.
உண்மை தெரிஞ்சு போச்சு. அவனை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அது எப்போன்னு தெரியல. வர்றவங்க யாராக இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருங்க. பி சேஃப், ஆல்வேஸ் பி சேஃப். நான் இப்போ எழுந்து நின்று ரைடு பண்ணுறேன். ஓ, காருக்கார அங்கிள் வந்துட்டார். போகலாம் 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 போங்க அங்கிள். எல்லாம் நெத்தியில் நாமத்தோடு வராங்களே. மேலே அவ்வளோ ஃபேமஸாக கோயில். நம்மளுக்கு கோயிலுக்குதுன்னே சொல்லி இவனுங்க யாரும். கோவிந்தா ரே கோவிந்தா. ஆஹா 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 ஆஹா. இன்னும் மேலே போவோம். முன்னாடி இன்னும் 2 ரவுண்டு சுற்றணும்னு நினைக்கிறேன் இந்த ரோட்டையே. அப்போ தான் டாப் ரீச் ஆகும். உண்மையிலே இதெல்லாம் வந்து நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் அதை உணர முடியும். நீங்கள் என்ன தான் வீடியோவில் பார்த்தாலும் இன்னும் இந்த சைட்லலாம் கட்டல. அதெல்லாம் கட்டுறதுக்கு தான் வந்து ரெடி பண்ணுறாங்க போல். எவ்வளோ பள்ளமாக இருக்கு. யாரா அவன் இங்கே போய் யூட்டன் வச்சுத பைத்தியக்காரா. நம்ம பையனுக்கு இதெல்லாம் சப்ப மேட்ரு. ஏறிடுவான். இங்கே பாருங்க, எல்லாம் வந்து வீடு கட்டிட்டு போய்க்கிறாங்க. ஆஹா ஆஹா, காற்று பயங்கர ஜில்லுன்னு ஃபீல் ஆகுது கைஸ். பயங்கரமாக சோல்ஜர்ஸ், பயங்கரமாக வெயிலுமே ஜில்லு இருக்குது காற்று. வண்டி மட்டும் இருக்கு, யாரையும் காணோம். இதுக்கப்புறம் வண்டி போகக்கூடாதா? சரி இல்லையா, ஏதோ போட்டு வச்சுருக்கீங்க. வண்டி போகக்கூடாதுன்னு போட்டிருக்கீங்களா? போகிற வண்டி போகலான்னு தான் நினைக்கிறேன். போவோம். போய் தான் பார்ப்போம். அது ஒரு பிட்டு மட்டும் போட்டிருக்காங்க இந்த இடம்லாம் விட்டுட்டு. இது எல்லாத்துக்கும் காரணம் மை பாய். ஹலோ பாய், வாட் ஹேப்பன்? எப்பா சாமி, நீ நக்கறன்னு வாயகையோ போட்டுறாத, அமைதியாக இரு நேரம். நான் வண்டி எங்கே நிப்பாட்டுறது? இடம் காட்டுறா. டேய், 20 ரூபா கொடுத்துட்டு வந்துக்கிறேன். இடம் காட்டு. பார்க்கிங் இடம் இல்லை. அங்கோட்டா கோச்சிக்கினாண்ணா? கோச்சிக்கினா குமார? கோச்சிக்கினா? சரி கோச்சிக்கோ. மேலே ஒரு கோயில் இருக்குது. கோயில் இப்போ க்ளோஸில் இருக்குது, பெருமாள் கோயில். ஆனால் எனக்கு வந்து பெருமாள் கோயில் இருக்குன்றதே தெரியாது. இவன் வேறு வந்தப்புலேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான். இங்கே ஒரு கோயில் இருக்குது. இப்போ வந்து இப்போ யாருமே இல்லை. ஆக்சுவலாக எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3:40 ஆகுது. இங்கே தான் பூஜை பண்ணுவாங்க போல். வண்டி அங்கே நிறுத்திருக்கேன் பாருங்க. போய் அங்கே நிற்கிறான் தனியாக சோலோவா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மார்னிங்கில் வந்தால் ரொம்ப வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இங்கே ஒரு ஆறு இருக்குது. சுற்றி வெறும் மலை தான் இருக்குது. இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் 360 டிகிரி நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் கண்ணுக்கு வெறும் மலை தான் தெரியுது. வெயில் போட்டு பொழன்னு பொழகுது. இதுக்கு தான் ஏன் எல்லாரும் காலையில் 3 மணிக்கே வந்திருப்பாங்கன்னு இப்போ தான் தெரியுது. இந்த வெயில் பொழந்தா 3 மணிக்கு வராமல் வேறு என்ன பண்ணுவாங்க? சரி ஓகே, நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல போய் உக்காந்து கடலை பருப்பியும் தேங்காய் பருப்பியும் சாப்பிடுவோம். நமக்கு சோறு தான் இப்போதைக்கு முக்கியம். உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு ஃபுல்லாக வெறும் மழை தான்.
வியூ கரெக்டாக வரலனால திட்டாதீங்க. காலையில் பார்த்தா தான் இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இப்போ வந்து வெறும் வெயில், ஃபுல்லும் அடிக்குது வெயில். எங்கேயாச்சும் நிழலாக உட்கார இடம் வேணும். Thank you for watching. Subscribe the channel.